எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கவுன்சிலருக்கு போட்டிடலாம். கவுன்சிலர் கூட ஜெயிப்பாரான்னு தெரியாது. ஏன்னா மக்கள் அவர் தொகுதியில் கவுன்சிலர் கூட அவர் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு கிடையாது. அவர் ஒரு வார்டு நம்பராக கூட ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க முதலமைச்சர் போட்டுங்கிறாங்க. 8% இருந்து சார் 8% இருந்து 4% மாறிட்டாங்க. இதுக்கப்புறமும் இருக்கிற 4% ஜீரோ ஆகிறதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய பேச்சு மட்டும் தான். இப்போ மேடைகளை பேசுறதுலாம் பார்த்தா 2% 1% கூட வருமானம் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆபாசமான பேச்சா இருக்குது. சீமான் வந்து விஜய்க்கு ஒரு ஆளாவே தெரியல. அவரை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, அவர் கட்சியை பற்றியும் சொன்னதில்லை. ஏன் அவரை பற்றி ட்ரோல் பண்ணுறாருன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு திருநெல்வேலி காசில் நாங்கள் ஒரு தேநீர் கூட இருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அவருடைய சொந்த கட்சியிலேருந்து விலைக்கு வந்தவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் அவருக்காகவே வந்து மாதம் 2 லட்ச ரூபாய் வாடகை கொடுத்து அந்த வீட்டுக்கு வாடகை நாங்கள் தான் கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து என்ன வேலைக்கு போறாரு, கூலி வேலைக்கு போறாரா, 100 நாள் வேலைக்கு திட்டு போறாரா, இல்லை கட்டட பில்டிங் கட்ட போறாரா, எங்கே போறாரு, எங்கேயும் போக கிடையாது, மேடை போட்டு ஆபாசமாக பேசிக்கிறாரு. அவ்வளோதான். அதுக்கு எப்படி காசு வருதுன்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்போம். அப்படி தான் மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. அவர் கூட்டணி வைப்பார், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவர் தனி கட்சியாக நின்று இப்போ ஜெயிச்சிருக்காரு. சீமான் வந்து தொடர்ச்சியாக தோல்வி ஆனதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக வந்து விஜய் மீது பேசிக்கிட்டே வர்றாரு. அதை பற்றி என்ன? சீமான் வந்து ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் என்டிகேக்கு. அவர் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது அவரே ஒரு இழிவான பேச்சு, இழிவான செயல், ஒரு மேடை நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு பேச்செல்லாம் நிறைய பேசிட்டு வர்றாரு. அப்போ அவர் கீழே இருக்கிற தொண்டர்களும் அப்படி தான் பேசுவாங்க. ஆத்தாப்பா தாலி அறுத்தா வாங்கினேன் இந்த காரை அப்படின்னு பேசினாரு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தமாரி ஒரு பேச்சு பேசும்போது அவர் கீழே இருக்கிற தொண்டர்களும் அதுக்கு கை தட்டி சிரிக்கிறாங்க. இதுவாக ஒரு மேடை நாகரிகம். ஆனால் இது வரைக்கும் விஜய் வந்து சீமானை பற்றியோ அந்த கட்சியை பற்றியோ எந்த ஒரு இதுவும் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா வந்து அவர் அந்த ஒரு கட்சியாகவே அவர் மதிக்கலை. ஸோ நாங்களும் அந்த ஒரு கட்சியாகவும் மதிக்கலை. அதுக்கு யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க. ஆல்ரெடி 4%இருந்து 8%இருந்து 4%ஆக மாறிட்டாங்க. இதுக்கப்புறமும் இருக்கிற 4% ஜீரோ ஆகிறதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய பேச்சு மட்டும்தான். அவங்க பேசாமல் மக்களுக்கு எதனா நல்லது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமும் நான் விஜய் பற்றி தான் பேசுவேன், விஜய் பற்றி தான் கமெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். அவர் என்னென்ன செய்கிறாரு, அவர் ரெஸ்ட் ரூம் போகிறாரா இல்லையான்னு பார்த்துட்ருப்பேன்றது வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் வந்து அதை கம்மி பண்ணிட்டு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு வந்து என்ன செய்யணும், அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி பேச போயிட்டு காவேரி நீர்வீழ்ச்சினை போயிட்டு பேச போனாங்க. அதை பேசாமல் சிஎம் விஜய் பற்றி பேசிகிட்ருக்காங்க. எதுக்கு போகணுமோ அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத கண்டென்ட் எடுத்து பேசி அதுக்கு கீழே உட்காந்து அதுக்கும் ஒரு 10,000 பேர் கை தட்டிகிட்ருக்காங்க அவங்க பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு. அவர் சொல்கிறாரு திருநெல்வேலி காசில் நாங்கள் ஒரு தேநீர் கூட இருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அவருடைய சொந்த கட்சியிலேருந்து விலைக்கு வந்தவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் அவருக்காகவே வந்து மாதம் 2 லட்ச ரூபாய் வாடகை கொடுத்து அந்த வீட்டுக்கு வாடகை நாங்கள் தான் கட்டிகிட்ருக்கோம். அவருடைய காருக்கு அவர் கார் எப்படி வாங்கினாரோ அது எனக்கு தெரியாது. அவருடைய கார் வந்து திருநெல்வேலி காசில் வாங்கலை அப்படின்றாரு. அது உண்மையாக இல்லையான்ட்டு அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னே வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சிஎம்மை பற்றி பேசாமல் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு மேடை நாகரிகத்தை பயன்படுத்துனாங்க அப்படின்னா என்டிகே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் பூஜ்ஜியம் கட்சியாக தான் இருக்கும். இந்த இடைத்தேர்தலில் நான் எப்படியாச்சும் உள்ளே வந்துடுவேன், நான் கொலை வெறியில் இருக்கேன் அப்படிலாம் பேசுகிறாரு. இடைத்தேர்தலில் நீங்கள் வாங்க, நில்லுங்க. அதுக்கு வந்து மக்கள் வந்து உங்களை ஒரு நாயகனாக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சட்டசபைக்குள்ளே போங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்தமாரி எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து ஒரு மக்களை பேசி ஈர்க்கிறது வேறு, அதாவது ஒரு மேடை பேச்சில் இழிவாக பேசுகிறது வேறு. அவர் கொஞ்சம் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஓரளவுக்காச்சு. ஆனால் இந்த தடவை வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப தரைக்குறைவாகவும் இருக்குது, விமர்சனத்துக்கு இருக்குது. அவர் ஜெயிக்கணும்னா என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவர் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க கட்சிக்காரங்களை வந்து அவரு கரெக்டாக திருந்தணுங்க. அவருடைய பேச்சு கரெக்டாக இருக்கணும். அவருடைய வந்து செயல்பாடுகள் ஓகே, எல்லாம் ஓகே தான். அவருடைய மேடை பேச்சு அப்படின்றது வந்து கொஞ்சம் தரைக்குறைவாக இல்லாமல் மக்களை பற்றியும் அடுத்த ஒரு மாண்புமிகு சிஎம் சார் விஜயை பற்றியும் தரைக்குறைவாக பேசாமல் மக்களுக்கான சேவைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அவருடைய அடுத்த தேர்தலில் ஒரு 10 சீட்டு இல்லை 20 சீட்டு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓட்டுப்பட்ட மக்களை பார்த்து பைத்தியக்காரன் அப்படிலாம் சொல்லிட்டு மேடையில் பேசுகிறாரு. இது வந்து நான் சொல்லி ஆகணும். இதனால தான் அவருக்கு வந்து மக்கள் வந்து அவருக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து 8% என்டிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திரும்ப 4% ஆகிருக்கு. அந்த 4% ஓட்டும் யாருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று அதிமுகவுக்கு வந்திருக்கும், இப்போ புதிதாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ என்டிகேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே தற்கொலையா, இல்லை அங்கேருந்து பிரிஞ்சு வந்து வேறு ஓட்டு போட்டவங்களாம் தற்கொலையா, இல்லை மக்கள் எல்லாருமே தற்கொலையா? இப்போ பேசுகிறவங்க நீங்கள் தற்கொலையா? கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான்.
அதாவது வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசலாம், அவரோட சிரிப்புக்கு வந்து நான் சிரம அடிமை. அதெல்லாம் வந்து வேண்டாம், அவர் ட்ரோல் பண்ண வேண்டாம். அவரை பற்றி அவ்வளோவா பேசவும் வேண்டாம். ஏன்னா வந்து அவர் ஒரு கட்சியாகவும் யாரும் மதிக்கிறதும் கிடையாது, அவர் வந்து யாரும் இது பண்ணுறதும் கிடையாது. அவருக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் மக்களை தற்குறின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு. மக்கள் ஓட்டு போட்டோம், அவங்களுக்கு யார் நல்லவன்னு தெரியுறாங்களோ, அவங்களுக்கு கரெக்டாக யார் பேசுகிறாங்களோ, அவங்களுக்காக யார் கரெக்டாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். கரெக்டான தேர்தலில் கரெக்டாக யாருக்கு ஓட்டு போடணுமோ அவர் நின்று ஜெயிக்க வச்சுருக்காங்க சிஎம் விஜயை. அவர் கரெக்டாக வந்திருக்காரு, அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காரு. அவர் இது வரைக்கும் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் செயல்பாட்டில் காட்டிகிட்ருக்காரு. நல்லது என்ன நான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லாமல் அதை இறங்கி செய்கிறாரு. ஒரு இடமா ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு, எல்லாருக்கும் ரிவீட் விட்டுட்ருக்காரு. நல்ல ஆட்சி தான் கொடுத்துட்ருக்காரு. இவரோட ஆட்சியை திரும்ப தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கட்டின பில்டிங் எல்லாம் போயிட்டு விஜய் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி எப்படி இருப்பாங்க? உதயநிதி வந்து அவருக்கு என்ன நடக்குது, அவங்க அப்பா எங்கே இருக்காரு, அவங்க அப்பா லண்டன் போயிட்டாரு, இவர் கிளம்பி எங்கே போகிறாருன்னே தெரில, எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் வந்து அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி தொடருமான்றது டவுட்டு தான். அவரை வந்து முடிச்சு விட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே தலைவர் சீமான் வந்து ரொம்ப தொடர்ச்சியாக வந்து டிவிகேவை பற்றி விமர்சிச்சுட்டே இருக்காரு. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவர் தோத்துட்டாரு அப்படின்றதுக்காக அவர் எப்பயுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் தோற்று போயிட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, தொடர்ச்சியாக ஆரம்பத்துலேருந்தே அது விஜய் வந்து தன்னோட வருவாருன்னு நினச்சா அவர் போட்டிக்கிட்டார். விஜய் வந்து எப்படி அரசியலுக்கு வந்தவுடனே தம்பி வந்து நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் விஜய் வந்து கரெக்டாக முடிவு பண்ணார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுது அவரோட பலம் என்னன்னு அவர் கரெக்டாக கணிச்சார். இப்போது விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னாடி வந்து அவருடைய தம்பி நான் வந்தால் அவருக்கு துணை பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போது அவரை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதான் அவர் கூட வருவாருன்னு நினச்சி தான் அவர் ஆரம்பத்தில் பேசின்னு இருந்தார். விஜய் வரமாட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பத்துலேருந்தே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா விஜயோட பலம் என்னன்னு அவருக்கும் தெரியும். அதனால தான் வந்து தொடர்ச்சியாக விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே வந்தார். அது வச்சுக்கிட்டே வந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சிஎம் ஆகிட்டார். இவர் பாவம் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிட்டார். ஏன்னா 8% இருந்துச்சு, இப்போ 4% ஆயிடுச்சு. இப்போ மேடைகளில் பேசுகிறதுலாம் பார்த்தா 2%, 1% கூட வருமானு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஆபாசமான பேச்சாக இருக்குது. ஓட்டு போட்ட மக்களை வந்து பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு திட்டுறதா இருக்கட்டும். தோல்வி தாங்க முடியாமல் ஏன்னா அவங்க ஒரு பையன் வந்து அவங்க வெளிநாட்டில் படிக்கிறானா பாருங்கள், தமிழ் தேசியம்னு பேசுகிறாரு. அவன் பையன் படிக்கிற ஸ்கூல் வந்து தமிழே கிடையாதுன்றாங்க. இதுமாரி விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார் வாங்குறாரு, எப்படி வாங்கினாலும் மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன வேலைக்கு போகிறாரு, கூலி வேலைக்கு போகிறாரா, 100 நாள் வேலைக்கு திட்ட போகிறாரா, இல்லை கட்டட பில்டிங்கு கட்ட போகிறாரா, எங்கே போகிறாரு, எங்கேயும் போக கிடையாது. மேடை போட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு அவ்வளோதான். அதுக்கு எப்படி காசு வருதுன்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்போம். அப்படி தானே மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. அது போயிட்டு உங்கள் ஆத்தா தாலி ஏற்ற காசுல நான் கார் வாங்கினா அப்படின்றாரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு கொச்சான ஒரு ஆபாசமாக தெரியுது நம்மளுக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள்லாம் இப்போருந்து மக்களை வந்து தவிர்க்கணும். அது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கவுன்சிலருக்கு போட்டிடலாம். கவுன்சிலர் கூட ஜெயிப்பாரான்னு தெரியாது. ஏன்னா மக்கள் அவர் தொகுதியில் கவுன்சிலர் கூட அவர் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு கிடையாது. அவர் ஒரு வார்டு நம்பராக கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க முதலமைச்சர் போட்டுங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறத ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். இதுமாரி வந்து ஆபாசமாக பேசுறது, மக்களை வந்து திட்டுறது, இதுமாரி விஷயங்கள்லாம் தவிர்த்தாங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சீமானை வந்து தொடர்ச்சியாக விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் வந்து விஜய்க்கு ஒரு ஆளாகவே தெரியல. அவரை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, அவர் கட்சியை பற்றியும் சொன்னதில்லை. ஏன் அவரை பற்றி ட்ரோல் பண்ணுறாருன்னு தெரில. வந்த ஆட்சியிலே ஜெயிச்சிட்டாருன்ட்டு இது மாதிரி பண்ணுறாரான்னு தெரியல. அவர் கூட்டணி வைப்பார், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் அவர் தனி கட்சியாக நின்று இப்போ ஜெயிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கலாம்.